எஸ், ஒரு மீன் பிடிச்சிட்டேன் பெருசு. பார்த்தீங்களா, புது ஸ்பாட்லேயும் பிடிச்சிட்டானோ சரியாக ஊக்காவில். மக்களே இங்கேயே பெரிய ஜிலேபி நல்லா கிடைக்குது. மக்களே நம்ம புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் தலவாய் சித்தேரின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பெரிய பெரிய ஜிலேபி கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க எந்த பக்கம் போயிட்டு மீனை பிடிக்கலான்னு பார்க்கலாம். இதான் நம்ம வந்திருக்க ஸ்பாட் இன்னைக்கு. அதில் ஒரு கோயிலெலாம் இருக்குது நடுவில் அழகாக. ஜிலேபி குட்டிங்க நிறையா தெரியுது. இடத்துல தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பெரிய மீன் இருக்கான்னு தெரில. நம்ம என்ன பண்ணுறோம், ஏரிக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அங்கே தான் இங்கே மீன் பிடிக்கிறதுக்கான இடம் இருக்கான். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே தாமரை இருக்குது இந்த ஏரியில். ஸோ அதனால் இதில் பிடிக்க முடியாது. இது பக்கத்துலேயே இன்னொரு ஏரி இருக்குது சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க மீன் பிடிதான், மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாட்டர் பிளேஸ். இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கேன். இந்த இடத்துக்குலாம் வந்ததே இல்லைடா. செம்மையாக இருக்குது மீன் பிடிக்கிறது ஏற்ற மாதிரி இடம் இதுதான். மகளே ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே 2 பேர் ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணால் பக்கத்தில் போய் இந்த இடத்துல போடலாம். ஹாய் மக்களே, வெல்கம் டு பேட் அண்ட் வெட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க தலவாயின்ற ஊரில் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டில் நிறைய பேர் பெரிய மீன் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு பெரிய மீன் கிடைக்குதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வெயிட் போட்டு பார்க்கலாம். சரிவா, நம்ம கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா ஆழம் அதிகமாக இல்லைன்னா ஆழமாக போகுது. ஓ, நாங்களே இப்போ சும்மா இங்கே மீன் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதை வச்சு வந்தோம். கடைசியில் பார்த்தா மக்களே ஃபஸ்ட் மீன் போட போகிறேன். ஆல்ரெடி தருண் போட்டான். நம்மளும் போடலாம். என்னடா தக்கே தெரிய மாட்டேங்குது. என் தக்க வேற அந்த தண்ணி கலருக்கு அதுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. மக்களே ரொம்ப நேரம் கழிச்சு கொத்துது. இங்கேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்குள்ளே ஒரு மீன் கிடச்சா கொஞ்சம் சந்தோஷம். நடுவில் வேறு மழை வேறு வர மாதிரி இருக்குது. பாருங்க மேகத்தை எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மீனாவது கிடைக்கட்டுமே, கொஞ்சம் இழுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். எஸ், ஒரு மீன் பிடிச்சிட்டேன் பெருசு. பார்த்தீங்களா, புது ஸ்பாட்லேயும் பிடிச்சிட்டானோ சரியாக ஊக்காவில். அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருக்கோம் அந்த ஸ்பாட்டில். என்ன ஒரு தொல்லைன்னா, ரொம்ப நேரம் கொத்துனாலும் ரொம்ப லேட்டாக கொத்துது. பட் சின்ன மீன் வந்து மண்புழு காலி பண்ணாமல் இருக்குது. அது வரையும் சந்தோஷம். வியூலாம் வேறு லெவலில் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி 2 துண்டு போட்டிருக்கோம். இதையும் போடுறேன், பார்க்கலாம். ரெடியா? ஷோ ரெடியா? செம பெரிய ஜிலேபி கிடைச்சிச்சு மக்களே. ஊக்காவில் சரியா பண்ணிக்கிறேன். மக்களே இங்கேயே பெரிய ஜிலேபி நல்லா கிடைக்குது. ரெக்கார்ட் பண்ணுறியா? பண்ணிக்கிட்டாரு. ஐயோ, என்னடா இது இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. மக்களே பெருசு, செம பெருசு. விழுந்துட்டு போது வலையில போட்டுக்கிறேன் முதல்ல. இந்த மாதிரி ஒரு 5 ஸ்லேப்பு கிடைச்சாலே போதும். 2 கிலோ ஈஸியாக எடுத்துடலாம், பிடிச்சிடலாம். மக்களே பெரிய சைஸ் ஜிலேபிலாம் கிடைக்குது கண்டிப்பாக. பட் ஆனால் வெயிட் பண்ணி இருக்கணும். ஆனால் காற்று அடிக்கிறதால டக்கு இந்த போகிறோம் போகிறது தெரிய மாட்டேங்குது எந்த பக்கம் இழுத்துட்டு போகுதுன்றது. இன்னைக்கு கொஞ்சம் இப்படி வந்து 2 தூண்டி போட்டிருக்கேன். ஸோ 2த்தையும் பார்க்கணும், அது இருக்குதா எது இருக்குதான்ட்டு. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. கொஞ்சம் நேரம் செல்ல உள்ளே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறது மாறி கண்டினியூ பண்ணுறோம். மக்களே புது தூண்டியில் ஒரு கெளுத்தி மீன் கிடச்சிருக்கு. டச் பண்ண மழை வந்து பெஞ்சு மறுபடியும் நின்றுருக்கு. இதான் புது தூண்டியில் கிடச்ச ஃபஸ்ட் மீன்.
மக்களே இந்த மீன் வந்து தேவையில்லை, நமக்கு கெளுத்தி மீன். இது ஒரு மீன் சுத்தம் பண்ணுறது கஷ்டம். இந்த முள் வேறு நம்ம கையில் குத்துச்சுன்னா ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் சின்ன வயசில் பிடிச்சிருக்கேன், பன்னிக்கண்டன்னு சொல்லுவோம். இது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு கிடச்சிருக்கு. இது ஆனால் சுத்தம் பண்ணுறது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் பிடிச்சி போடுவோம், தூக்கி போட வேணாம். இந்த மீனும் ரொம்ப நேரம் சாகாது, தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இந்த மீன் ரொம்ப நேரம் சாகாமல் இருக்கும். எப்பா என்னடா எங்கடா ஊக்காய் இருக்குது, இப்போ வந்துச்சுடா. கடல் மாதிரி இருக்குண்ணா. மகளே மழை வந்துடுச்சு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு. மொபைலுக்கு எடுத்து உள்ள வச்சுக்கோ, நானேமா வச்சுக்கோ மொபைல். மக்களே கடைசியில பெரிய ஜிலேபி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சேஃப் கிடையாது, வெளியே வச்சு கேட்டுறதுக்கு. பாருங்க, வாயை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. என் கையோட அதிகமாக தான் வருது. ஃபுல்லாக கட் பண்ணு, வாய் கீஞ்சிட்டு வருது. வாய் பா செம்ம பெருசு, சைஸ் சரியான சைஸ். பாருங்க, அதில் காட்டுறேன். மக்களே பாருங்க, என் கையை விட பெருசு தான், சரியான ஜிலேபி. பாப்பா 4 ஜிலேபி. மக்களே பயங்கரமான மழை, பார்த்தீங்கன்னா தெரியும், நனைஞ்சிட்டு பாருங்க. செம காற்று, 2 மீன் பெருசாக கிடச்சிது. ஸோ அதான் இருக்குது பாருங்கள், சரியான மீன் பெருசு. இந்த மாதிரி மீன்லாம் கிடச்சா வேறு லெவல் தான். 2 மீனுமே சரியாக பெருசு. ஆனால் மழைக்கு அப்புறம் சரியாக மீன் கிடைக்கல மக்களே. மழைக்கு அப்புறம் சரியாக மீன் கிடைக்கல, ஆனால் 2 மீன் தரமான சைஸில் கிடச்சிது. மழைக்கு அப்புறம் மீன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் காற்று இல்லாமல் இருக்குது, செம்ம காற்று அடிச்சிது, சரியான மழையும் வேறு. ஸோ வீடியோ கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ மீன் கிடச்சின்னு காட்டுறேன். ஐயோ ஏதோ ஒரு மீன் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயோ சூப்பரான மீன், பெரிய சைஸ் கிடைச்சா வேற லெவல். 2 பெரிய மீன் பிடிச்சப்பயுமே உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. பட் மீன் மாட்டுற டைமில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். வீடியோ ரெக்கார்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இழுத்து பார்க்குறேன், மீன் மாட்ட மாட்டேங்குது. அது என்ன பண்ணுறதே தெரில. கடாயா இதான் எடுத்தால் நல்லாயிருக்கும். வானத்தை காட்டிட்டு தெரியுதா? காமி மக்களே, நம்ம நினச்ச மாதிரியே பெரிய மீன் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ பெரிய மீன் தேடி தான் நம்ம வந்தோம். பாருங்கள், என் கையோட பெருசாக தான் இருக்கும். இது வெளியே எடுத்து காமிக்கிறேன். நான் உயிரோட தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் நடுவில் மீன் வந்து கிடைக்காம போனதுக்கு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதால் நமக்கு மீன் கிடைக்காம போயிடுச்சு. பட் மழை மட்டும் பெய்யலைன்னா கண்டிப்பாக இதோட நிறையா மீன் பிடிச்சிருக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் மக்களே. பிடிச்ச நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.